கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எல்லாருக்கும் நன்மை செய்ய விரும்பும் தேவன். இதை நாம் 119வது சங்கீதம் 68வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலுண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோசிப்பு என்ற வாலிபனுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் பலவிதமான தீமையை செய்த போதும் தேவன் அதை நன்மையாக மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி கர்த்தர் பரிபூர்ணமான நன்மையை பரலோகத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பரத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, யோசேப்பு போல உங்களுடைய வாழ்க்கையில் தீமை இருக்கலாம். தீமையின் வழியாக நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தீமையை கூட கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் கர்த்தர் மாற்றி அவர் நன்மையானதை கட்டளையிடுவார். தேவன் நிச்சயமாக அதை உங்களுக்கு தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது யோசேப்புக்கு நன்மை செய்த தேவன் உங்களுக்கும் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் சில காரியங்களை வேத வசனம் மூலமாக தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவது தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையானதை கட்டளையிடுவார். இதை நாம் யாத்ராகமம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதே அதிகாரம் 20வது வசனத்தில் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் வசனத்துல அவங்க தேவனுக்கு பயந்தபடியினால் ஆண் பிள்ளைகளை கொல்லாதவாறு அவர்களை உயிரோடே காப்பாற்றினார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் மருத்துவச்சிகளிடம் இஸ்ரவேலில் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்ல சொன்னபோது அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொல்லாப்பு செய்யாமல் இருந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களின் குடும்பங்களை தலைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பயந்து யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. சில நேரங்களில் பார்வனை போன்ற சிலர் உங்களை தீமையான காரியங்களை செய்ய கட்டாயப்படுத்துவார்கள். ஆனால் நீங்கள் அவர்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் தேவன் உங்களுக்கு நன்மை செய்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வசனத்தின்படி வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவன் வசனத்தின்படி அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்கிறார். இதை நாம் உபாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் அடங்கிய தேவ வசனத்தின்படி வாழும் பொழுது தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து நாம் தியானிக்க நேரம் செலவு செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்கள் சபை போதகர் தரும் தேவ செய்தியை வாஞ்சையுடன் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். வசனத்தின்படி வாழ உங்களை நீங்கள் முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் முதலாவது வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். வசனத்தை கை கொண்டு நீங்கள் நடக்கும் பொழுது அப்பொழுது தேவன் உங்களுக்கு வசனத்தின்படி வாழ உதவி செய்து உங்களுக்கு நன்மையை செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலில் நம்ம பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானதை கட்டளையிடுகிறார். இரண்டாவது, வேத வசனத்தின்படி, அதாவது அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நன்மையானதை நமக்கு கட்டளையிடுகிறார்.
கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் நன்மையானதை கட்டளையிட்டு அவனை ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவது, ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவன் ஜெபம் செய்யும் பொழுது அது நிமித்தமாக அவன் நன்மையை பெற்றுக் கொள்கிறான். மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் எந்த நன்மை தேவைப்பட்டாலும் அதை தேவன் தருவார் என்று விசுவாசித்து அவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார். வேதத்தில் நீங்க அன்னாளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அவள் குழந்தை இல்லாதபடியால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் கண்ணீரை தண்ணீரை போல ஊற்றி கர்த்தருடைய சமூகத்தில் அவள் ஜெபித்தாள். அது நிமித்தமாகவே அன்னாள் ஆசிர்வதிக்கப்பட்டு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் அவளுக்கு குழந்தையாக கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னும் எத்தனையோ சாட்சிகளை நம்ம வேதத்தில் அறிந்து கொள்ளலாம். எனவே நாம் ஜெபிக்க பழக வேண்டும். ஜெபத்தில் நாம் வாஞ்சியாக இருக்க வேண்டும். ஜெப நேரத்தை நாம் திட்டமிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக பரத்திலிருந்து, அதாவது நன்மையான ஈவு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு இந்த வசனத்தின்படி உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். உங்களுக்கு நன்மை செய்யவே அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் இன்று உங்கள் வாழ்க்கையில் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி நமக்கென்று வருகிறது. அது மாத்திரமல்ல, அந்த பூரணமான வரத்தில், அந்த நன்மையான ஈவில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அதாவது அது பூரணமாக இருக்கிறது, அதில் எந்த வேற்றுமையும் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முதலாவது தீமையை விட்டு விலகி தேவ சமூகத்தில் தேவ பயத்தோடு நடக்க வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொல்கிறது நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நன்மையானதை பெற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவை அப்பா, எங்களை முத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு அப்பா. தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. தேவரீர் எங்களுக்கு நன்மையானதை செய்ய வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறீரப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் தகப்பனே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ நன்மையானதை செய்யவே விரும்புகிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபாவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் நிரப்பப்பட்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அப்பா நன்மையானதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய சித்தம் செய்ய கிருபை கொடுங்க தகப்பனே. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களிலும் கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவும் ஆண்டவரே, நன்மையான வரங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய அப்பா வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா, அது மாத்திரமல்ல, உம்முடைய சமூகத்துல தகப்பனே தரித்திருந்து ஆண்டவரை விண்ணப்பித்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஆமென்றும் ஆமென் என்றும் பிள்ளைகள் பதில் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக அப்பா. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க தகப்பனே. கடன் பிரச்சனையில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கடன்களை அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தால் வழி வாசல்களை திறந்து கொடுங்கப்பா. நீர் திறக்கிற வாசல்கள் ஒருவனாலும் பூட்ட முடியாது தகப்பனே. அப்பா, நீர் பிள்ளைகளுக்காக ஒரு ஆசீர்வாத வாசலை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அவர்கள் கர்ப்பத்தின்
கனியை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஏற்ற வேளையில் ஆண்டவரே குழந்தை செல்வத்தை கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த தேவனால் கூடாத காரியம் என்றுமில்லை அப்பா. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர் தகப்பனே. உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே வல்லமை இருக்கிறது அப்பா. வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது தகப்பனே. அற்புதங்களை உண்டு பண்ணுங்க, அதிசயங்களை உண்டு பண்ணுங்கப்பா. என் தேவன் நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. காலைதோறும் கிருபை புதிதாக இருக்குமே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புது புது கிருபையினால் நன்மையினாலும் ஆண்டவரே பிள்ளை அலங்கரித்து பிள்ளைகளை திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நன்மையானதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாத தடைகள், பாவ அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. நீர் அப்படியே பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளையிட்டு பரிபூர்ண நன்மையினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து நீர் வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில் நடக்க நீர் பிள்ளைகளுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்று முழுவதும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து அப்பா பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை இயேசுவின் வல்லமிட நாமத்தினால் ஆமென்றும் ஆமென் என்றும் அப்பா நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்னும் அநேக தேவைகளோடு அப்பா, வியாதியோடு, நெருக்கத்தோடு அப்பா, அவமானங்கள், நிந்தைகளோடு அப்பா, ஒரு பிரிவினையில், மனக்கசப்புகளில், மன கிளர்ச்சியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் வல்லமிழ நாமத்தினால் ஆண்டவர் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிட்டு அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கிருபை செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி தேவன் உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.